பிசாசு, பூதம், காட்டேரி, இரத்த காட்டேரி, ஆவி, சாத்தான் இவையெல்லாம் ஒரே உணர்வுகளை தருகிற ஒரே விஷயத்திற்கான வெவ்வேறு பெயர்கள். இதையெல்லாம் பொதுப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா பேய் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது பெரும்பாலும் புழக்கத்தில் அதிகம் உள்ள சொல் பேய். இதையெல்லாம் சேர்த்து சொல்கிற ஒரு பெயர் தான். ஒருவரை குறித்து ஒருவர் கடுமையான கோபமாக பேசுகிறாரு, ஒருத்தர் நமக்கு விரோதமாக பேசிட்டாருன்னு சொன்னால் பேய் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்வது பொது பழக்கத்தில் இருக்கிறது. இன்றைய நேருக்கு நேரின் விவாத பொருள் அதுதான். பேய் இருக்கா இல்லையா? பேசி பார்ப்போம், பேசி தீர்ப்போம். நீங்கள் பேயை பார்த்துருக்கீங்களா? ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி ஃபீல், இந்த மாதிரி ஃபீல்லாம் நான் பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். ஆனால் பேயை கண்ணு கதிரில் காதை பெருசாக வச்சு நாக்கு நிற்க வச்சு ஒரு மாதிரி பயம் பொறுத்துற மாதிரி நான் பார்த்ததில்லை. ஜெட்டிலான பேயை பார்த்துருக்கீங்க? இப்போ இருட்டாக ஒரு ரூம்குள்ளே போகிறோன்னா எதுவுமே இல்லை, நம்ம எதுவுமே யோசிக்கிறதுனா நமக்கு எதுவும் தோணாது. ஏதோ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன சின்ன விஷயத்த கூட ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம ஏதோ ஒன்று நம்ம பக்கத்தில் இருக்குது, ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆகுது, அந்த மாதிரி நமக்கு தோண தான் செய்யும். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடிட்டோரியம்லேயே நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம், வேறு யாரும் இல்லை. சரின்ட்டு நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக ஒரு காற்று மாதிரி. ஸோ என் கண்ணுக்கு தெரிஞ்சால் அது என்னோட மூளை ப்ராப்ளம்னு சொல்லலாம். கூட இருக்கிறவங்க 3 பேரும் பார்த்துட்டு அதை பார்த்து தெரிச்சு ஓடுனாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவங்க மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா டிபி, சரிங்களா. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாடையாக இருக்கும், ரொம்ப நாற்றடிக்கும் அந்த ரூமு, சரிங்களா. அவர் செத்து போயிட்டார். செத்து போனதுக்கப்புறம் அந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணிட்டாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணோம், அந்த ரூமில் வந்து கேரம் போர்டு விளையாடுவோம். ரொம்ப நாளமாக வந்து கேரம் போர்டு விளையாடினா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர் செத்து ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் அங்கே வருது. இராணுவத்தில் வேலை பார்க்குறேன். இவர் சொல்கிறாரு நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன், பேயை பார்த்து பயந்து ஓடிட்டேன் அப்படின்றாரு. நான் வந்து ஜம்முவில் எல்லையோரத்தில் வேலை பார்க்குறேன். நான் அதிகமாக டியூட்டி பார்க்குறது வந்து நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி டியூட்டி பார்க்குறேன். நான் இப்போ வந்து பேய் வரும் அப்படின்னு நினச்சி நான் பயந்துக்கு இருந்தேன்னா நம்ம நாட்டுக்காக நான் டியூட்டி பார்க்கவே முடியாது. அதிகமாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிராசையால் இறந்தவங்களுக்கு தான் வந்து பேயாக சுற்றுவாங்க அப்படின்றாங்க. அப்படி நம்ம பார்த்தாலும் கூட இராணுவத்தில் இறந்தவங்க வந்து தேசத்துக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம்னா யார் இது பண்ணுவாங்கன்னு தெரியாது, அது ஒரு நிராசை. இன்னொன்று என்ன, நம்ம நான் போயிட்டேன் அப்படின்னா என் குடும்பத்தை என் பொண்டாட்டி பிள்ளை கூட்டி யார் காப்பாற்றுவா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு தான் இறக்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நிராசையில் தான் இறக்குறாங்க. நான் இதுவரையும் டியூட்டி பார்த்து 5 வருஷம் ஆச்சு. நான் ஒரு நாள் கூட இப்படி நிராசையில் இறந்தவங்களை வந்து இராணுவத்தில் இருக்க நான் ஒரு நாள் நான் பார்த்ததில்லை. அப்புறம் தீவிரவாதி வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் போய்ட்டு ஒரு இடத்த நான் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஆசையில் வருவாங்க. அப்படி ஒரு ஆசையில் வரவங்கள தான் நம்ம வந்து அந்த இடத்துல ஃபயர் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணுறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இறக்குறது வந்து ஒரு நிராசையில் தான் இறக்குறாங்க. அப்படி இருந்தாலும் நான் இது வரைக்கும் நம்ம இராணுவ வீரர்களே நான் பார்த்ததில்லை, பேயா பார்த்ததில்லை, ஆவியாக பார்த்ததில்லை. அந்த தீவிரவாதிகள் நான் இது வரைக்கும் ஆவியாக பார்த்ததில்லை. உயிர்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். அந்த வகையில் வந்து மனிதர்கள் மட்டும் ஏன் பேய அலைகிறாங்க? ஏன் ஆடு மாடு நாய் கோழி இதெல்லாம் ஏன் பேய அலையலை? சரிதான். ஆத்மா கிடையாது, ஆசைகள் கிடையாது, அதுக்கு தேவை சாப்பாடு, அவ்வளோதான். மனிதர்களுக்கு ஆசை பேராசை எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அலையிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆடு பேயாச்சுன்னா நம்ம எப்படி மட்டன் சாப்பிட்றது? உள்ளதான் சுற்றணும் இல்லை ஆவி. அதுதான். பேய்க்கு வந்து 6 அறிவு இருக்குங்கிறீங்க. நம்ம தானங்க பேய், அதனால கண்டிப்பா நானுமா? சரிதான். செத்தா பேய் தான் எல்லாரும். பழிக்கு பழி வாங்குறது தான் பேய் அப்படின்னா ஆடை வெட்டுறாங்க, மாடை வெட்டுறாங்க, பாம்பை பிடிக்கிறாங்க, ஏன் அதுக்கெல்லாம் பழி வாங்க அலையலை? பேய் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. திடீர்னு அந்த அக்கா நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லிக்கிட்டாங்க அந்த அக்காவுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள மாதிரி தான் நானும் முதல்ல நம்பலை. அப்புறம் பார்த்தேன், ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிட்டாங்க, 2 ஆள் சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிட்டாங்க, பத்தலன்னு ஆக்கி கொடுக்க சொல்லி அதையும் சேர்த்து சாப்பிட்றாங்க. பார்த்தீங்களா? அப்போ ஒரு மனிதனை மீறின சக்தி ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால பேயின்ற ஒன்று இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று அதே போல் அந்த அக்கா வந்து எனக்கு தம்மு வேணும், அதுவும் சிசர் ஃபில்டர் தான் வேணும், எனக்கு கோழிக்கறி பிரியாணி வேணும். அந்த அக்கா பியூர் வெஜிடேரியன், நான்வெஜ்ஜே தொடாதவங்க. அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்கள மீறின ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு பலமாக இருக்குது. அதனால பேய் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து அடிக்கணும் அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க, அதை பேய் மூலமாக தீர்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அந்த அக்காவுக்கு ஆசை அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் அடிக்கலாமே, ஏன் தனியாக வீட்டுக்குள்ளே அடிக்கணும்? ஏன் எல்லாத்தையும் பயமுறுத்தணும்? ஒரு பேய் வந்து உட்காந்து அதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட பெஸ்டி வந்து என் வீட்டிலே தான் இருப்பாள். மோஸ்ட் டைம் ஸ்டே பண்ணுறது எல்லாமே. எப்போவுமே அவளோட ஒரு பிஹேவியர் என்னென்னா நைட்டு 12 o'clock to 1
நாங்கள் வந்து பெட்ரூமில் படுத்திருப்போம். அங்கேருந்து அந்த சின்ன பொண்ணு எந்திரிச்சு வந்து நடு ஹாலில் உட்காருவா. எல்லாருமே சொல்லுவாங்க அது பேய் படத்தில் தலை விரித்து போட்டிருக்குன்னு. ஆனால் அந்த பிஹேவியர் அவள் பண்ணா. தலையை விரித்து போட்டுட்டு உட்காந்துட்டு அந்த 4வது படிக்கிற குழந்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு கல்யாணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா, அவளை யார் பாதிச்சிருக்க போகுது? போய் நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோவான்னு யார் அந்த வயசில் சொல்லியிருக்க போகிறா? அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஹேவியரை பார்த்தோம். இது டெய்லி நடக்குது. சும்மா ஒரு நாள் பேய் வந்துட்டு போயிருச்சு அப்படிலாம் கிடையாது. 4th கை காலில் ஏதோ ப்ராப்ளம்னா பிரெயின் கண்ட்ரோல் பண்ணும். இது பிரெயினே ப்ராப்ளமாக இருக்கும் போது இவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணுறதுனே அதுக்கு தெரியாது. ஸோ பிரெயினில் ப்ராப்ளம் இருக்கும் போது எக்ஸாட்டிக்காக ரொம்ப அது வந்து அப்நார்மலாக பிஹேவ் பண்ணும். ஸோ இவங்க சொல்கிறாங்களே இது வரைக்கும் அவங்க வந்து தம்மு பார்த்ததில்லை, சிகரெட் எதுவும் பார்த்ததில்லை அப்படின்னு. அவங்க அதை பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பிரெயினில் எதுவும் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது ரொம்ப அப்நார்மலாக போகிறது தான் அதோட ரீசன். இது சைக்காலஜிக்கலாக இது எவிடெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு இடத்துல வந்து வென்டிலேஷன் கம்மியாக இருக்கும் போது என்ன ஆகுனா கார்பன் மோனாக்சைடுன்ற ஒரு கேஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக உள்ளே இழுக்கப்படும். ஆக்சிஜன் டிமாண்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா அதோட கார்பன் மோனாக்சைடு வந்து ஹைலி பாய்சனஸ் ஒன். ஸோ அந்த பாய்சனஸாக இருக்கும் போது நமக்கு வந்து பிஹேவியர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் வந்து ஒரு ஸ்மெல் வருது, நம்மள ஏதோ பிடிச்ச அமுக்கிற மாதிரி. ஸோ இது சயின்டிஃபிக்லி வந்து ஒரு கார்பன் மோனாக்சைடுன்ற ஒரு கேஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வர சிம்டம் இதெல்லாமே. இப்போ வந்து ஒருத்தர் நல்லா பேசிட்டு இருப்பாங்க நம்ம கூட, இன்னைக்கு நல்லா பேசிட்டு கலகலன்னு பேசிட்டு நான் ஒன்று கேட்கவா? சொல்லுங்க சார். இந்த செத்து போனவங்க தான் பேயா வராங்கன்னு. இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா அந்த மாதிரி அதை இறந்துட்டாங்கன்னா அவங்களாம் கடவுளாக மாறிடுறாங்க. சாமி படத்து பக்கத்தில் மாட்டி வைக்கிறோம். வேற வீட்டுக்காரன் அப்பா அம்மா செத்து போயிட்டு அவங்களாம் பேயா மாறிடுறாங்க. பேயோ சாத்தானோ பிசாசோ ரத்த காட்டேரியோ ஏதோ ஒன்று அது வந்து பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் பார்த்துருக்குறீங்க. பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் எது செய்யுதுன்னா வெளியில் இருக்கிற அந்த சாத்தானோட வேலைங்கிறீங்க இல்லையா? இல்ல சார், அந்த சாத்தானை நீங்க நான் பாத்துருக்கீங்களா? சொல்றேன். இல்ல நீங்க பாதிக்கப்பட்ட உணர்வை பாக்குறீங்க, அதை வச்சு சொல்றீங்கல்ல. அப்ப சாத்தான்னு ஒரு கேரக்டர் சொல்றீங்கல்ல, அதை நீங்க பாத்துருக்கீங்களான்னு கேக்குறேன். சாத்தான்ற கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. இல்ல நான் இருக்கிறத பத்தி கேட்கல. பேய் கூட ரொம்ப பென்டோகிராம்னு ஒன்னு இருக்கு. உணர்ந்தீங்கல்ல, நான் என்ன சொல்றேன், இது வந்து ஒருவோட உடல்ல பூரும்போது அதுதான் வந்து பூந்துருக்குன்னு உணர்ந்துருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதை எப்படி உணர்ந்தீங்கன்னு கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, மீஞ்சூருக்கு போனாங்க. நாங்களும் அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணோம். அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு அந்த வீட்டுக்கு போன உடனே ஒரு அசுத்தாவி, அவங்க உடம்புக்குள்ள ஒரு அசுத்தாவி இறங்கி அப்படியே ஒரு மாதிரி இப்படி ஓடுறாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாமே பிசாசு சாத்தான் பேயினால் பாதிக்கப்பட்ட வேற யார்ட்டதை கொடுங்க. பிசாசு பேய் அதனால பாதிக்கப்பட்டவங்களும் நீங்க சொல்றீங்க. இந்த பாதிப்புக்கு உள்ளாவதுக்கு முன்னால பிசாசை பார்த்துருக்கீங்களா, பேயை பார்த்துருக்கீங்களா? அதான் விவாதம். பார்த்ததில்ல. சித்தி பொண்ணுக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு என்ன கூட ஒரு 10-11 வயசுக்கு தான் மூத்தவ. அப்போ அவளுக்கு அந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசில் பேய் பிடிக்குது. ஆனால் அந்த பேய் பிடிச்சவங்க வந்து தெலுங்கு பேசுகிறவங்க. அந்த பேயா வந்தவங்க வந்து தெலுங்கு பேசுகிறவங்க. பேயிலே தமிழ் பேய் இல்லை, தெலுங்கு மொழியை கொண்டவங்க. இப்போ நான் தமிழ் மொழியை கொண்டு இருக்கேன், அவங்க தெலுங்கு மொழியை கொண்டு இருக்காங்க. அப்போ அக்கா உடம்புல புகுருது. நல்லா நீங்கள் கேளுங்க, அக்காவுக்கு தெலுங்கோ எதுவுமே தெரியாது. ஊர்ல கூட இந்தி திணிப்புக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாங்க. பேசாம பேய்களை ஏவி விட்டு இந்தியை விட்டா எல்லாரும் சரளமா பேசிடலாமே. சேலம் அக்கா 1/2 மணி நேரம் பேசுகிறா. 1/2 மணி நேரம் அந்த தெலுங்கு பேசுகிறா. மூத்த மகனை நல்லா கேளுங்க, அவளுக்கு வயசு 21. அந்த இறந்தவங்களோட பயலுக்கு வந்து 35 வயசு. 35 வயசு பயலை தன்னோட மடியில் உட்கார வச்சு, நல்லா கேளுங்க, 21 வயசு குமரி ஒரு 35 வயசு பயலை மடியில் உட்கார வச்சு தடவி தெலுங்கு பேசுகிறா. ஏன் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க, அவங்க வீட்டுக்காரு ஜாமீனில் வந்துட்டார். எல்லாம் ஆயுள் காலம் எல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்துட்டார். அவரை வீட்டுக்குள்ளே விடாத, என்னை கொன்ன வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 35 வயசு பயலை மடியில் உட்கார வச்சு பேசுதுன்னா அது யாரோட இது? அது ஒரு சக்தி உள்ளே போய் தான் இந்த பேய்ங்கிற ஒன்று உருவம் உள்ளே போய் தான் இது நடக்குது. நாங்கள் சிவகாசிலேருந்து பைண்டிங் வேலைக்கு ஊர் ஃபுல்லாக சுற்றுறவங்க, ஸ்டேட்டாக சுற்றுறவங்க. கன்னடம் கொஞ்சம் தெரியும், தெலுங்கு கொஞ்சம் தெரியும், மலையாளம் கொஞ்சம் தெரியும், ஹிந்தி கொஞ்சம் தெரியும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஊர் சுற்றுறவங்க. ஏன்னா நாங்கள் சாப்பிடணும், வேலை பார்த்து சாப்பிடணும். எங்களுக்கு தெரியும். வீட்டில் இருக்கிற ஒரு குமரி கல்யாணம் முடிஞ்சவ பேசுகிறானா என்ன அர்த்தம், அவள் ஏன் பேசுனா? சரிதான், தெலுங்கு பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, மலையிலலாம் பேசுவாங்க. இது பேசுகிறது என்ன அப்படின்னா கண்டினியூஸாக பேச மாட்டாங்க. இப்போ நான் தமிழ் பேசுனா நான் சரளமாக பேசுவேன். இவங்க பேசுனா உங்களுக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் தெலுங்கு பேசுகிறாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு வார்த்தை இங்கேருந்து ஒரு வார்த்தை அப்படி நம்ம பேசுமே தவிர அது வந்து சரளமாக வராது. எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹிந்தி பேசுகிறவங்களை கூப்பிட்டு வச்சு இவங்க என்ன பேசுகிறான்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்களே அவங்க என்ன பேசுகிறான்னு புரியலன்னு அவங்களே சொல்லுவாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம், நம்ம காமெடிக்காக குச்சி ஓத்தாகே அப்படின்றோம்.
அது என்ன பண்ணால் நம்ம எங்கே இடத்துல கேட்டு வச்சிருப்போம், நம்ம காமெடிக்காக ஒரு இடத்துல சொல்லுவோம். அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து அது பேய் பிடிச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆர்டர் இருக்கு, அது ஒரு மொழி, வேற மொழியை தெரியுமே தவிர அது என்னன்னு ஆர்டர் சரளமாக பேச தெரியாது, ஆனால் பேசுவாங்க. எல்லாருமே அமைதியாக உட்காந்து சோபால் டிவி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சவுண்ட் அழுகுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது எங்களுக்குலாம். அப்போ எல்லாருமே சைலண்டாக பார்த்துட்டு யாருமே எதுவுமே பேசிக்கல. ஒருவேளை நம்மளுக்கு மனசுக்குள்ளே தான் அப்படி தோணுதோ அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே போய் படுத்துட்டோம். காலையிலேருந்து எல்லாருமே இந்த விஷயத்தை பேசுகிறோம். இந்த மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டுச்சுன்னா எல்லாருமே அட் டைமில் சொல்கிறோம். ஒருத்தருக்கு தோணலாம், அது இதுவும் சொல்லலாம். நீங்கள் எல்லாருக்குமே அட் டைமில் எப்படி தோணும், அதுக்கான பதில் அவங்க கொடுக்கணும். மின் தகனத்தில் எரியூட்டுறவங்கள்ட்ட சமீபத்தில் ஒரு பேட்டி எடுத்தாங்க. மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்தவங்களை உடலை வந்து அப்புறப்படுத்துகிறவங்கள்ட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்புறம் நீர்நிலைகளில் மூழ்கி இறந்தவங்களை தூக்குனவங்களை ஒரு பேட்டி எடுத்தாங்க. 3 பேருடைய பேட்டியிலையும் அவங்க கேட்டது, எதிராளி கேட்டது என்னென்னா, உங்களுக்கு பயமே இல்லையா, எப்படி நீங்கள், உங்களுக்கு பேய் பயம் இல்லையா அப்படிலாம் கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதில் என்னென்னா, எங்களுக்கு பயமே கிடையாது. முதல்ல ஒரு 2-3 நாள் அவங்களுடைய உருவங்களை பார்த்து பயந்தோம், ஆனால் அதுக்கப்புறமா அது எங்களுக்கு பழகி போயிடுச்சு. அப்புறம் அவங்க ஒரு நாள் கூட உங்களுக்கு பேயா வந்து கனவுல வரலையா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு, ஒரு நாளும் எங்கள் கனவுல பேயா வரலை. தண்டவாளத்தில் மூளை தனியாக, கை தனியாக, கால் தனியாக இறந்தவங்களை கூட நாங்கள் அப்புறப்படுத்தியிருக்கோம். நீர்நிலையில் மூழ்கினவங்களுக்கு கண்ணெல்லாம் வெளியில் வந்து அதை நாங்கள் உள்ளே தள்ளி வச்செல்லாம் நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எரிஞ்சவங்கலாம் வருவாங்க, சேதாரத்தோடு வருவாங்க, அவங்களையும் நாங்கள் நல்ல முறையில் கட்டி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் 3 பேரும் சொன்ன பொதுவான பதில் இது. ஒரு நாள் கூட பேயாக வந்து எங்களை அச்சுறுத்தவில்லை என்பதே. எறும்பு கடிச்சா நமக்கு வலிக்கும், சாட்டையால் அடிச்சா பயங்கரமா வலிக்கும். நீ சாட்டையால் அடிச்சா கை கட்டிட்டு நிக்கிற, நீ சாட்டையால் அடிச்சா கை கட்டி நிக்கிற, நான் பார்க்குறேன். பேய் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, ஒரு இடத்துக்கு போகிறாங்க, பேயை ஓட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து சாட்டையால் அடிக்கிறாங்க. அப்போ அவ்வளவு அடியே தாங்கிக்கிட்டு நிற்கிறாங்கல்ல, இதை வந்து சயின்ஸ்ன்னு சொல்லுவீங்களா? நான் சொல்கிற ஒரு பிளேஸுக்கு ஒரு நாள் உங்களால் போயிட்டு வர முடியுமா? எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு பயம் இருக்கு, ஆனால் பேய் சாத்தான் பயம் பேய் இல்லை. எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க. பேய் இல்லை இல்லை. என்ன இருக்காங்க? என்னது? அப்ப என்ன இருக்கு? என்ன பயம் இருக்கு? அதான் நான் கேக்குறேன். பயம் சாத்தான் பேய் இங்க நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு பயமா தான் இருக்கு. எது சொன்னாலும் கை தட்டுறாங்க அந்த பக்கத்துல. பாத்தீங்களா, இது ஒரு பில்டப் தான். இந்த பக்கத்துல அந்த மாதிரி இல்ல. பயம் நீங்க சொல்றீங்க, எது சொன்னாலும் கை தட்டியே அதை அவங்க நியாயப்படுத்திடுறாங்க. சாத்தான் இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப எது இருக்குன்னு கேட்டா அதுக்கு தட்டுறாங்க. இந்த பக்கத்துல உங்க பக்கம் செல்ஃப் இல்ல, நீங்க அப்படியே ஒரு டீமா இல்ல. நீங்க பேய் பயம் மட்டும் தான் இருக்கா, வேற எந்த பயமும் இல்லையா உங்களை பொறுத்தளவுக்கு? இல்ல, இப்போ இது டாபிக் பேயோட தானே. டாபிக் பேயோட தான். நீங்க எதுக்கு பயத்தை கொண்டு வரீங்க? அப்போ பயம்னா இப்போ இங்க நான் உட்காந்து பேசுறதே எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. பதட்டமும் பயமும் ரெண்டும் ஒன்று தான். பேய் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, பேய் இல்லைன்னு சொல்றீங்க, ஒரு இடத்துக்கு ஏன் உங்களால போகும்போது அந்த பயம் ஏன் வருது? பயம் வந்து பேய் பயம் மட்டும் கிடையாது. பயம் இல்ல, பேய் தான் இல்லையே, பார்த்தது இல்லையே. பயத்துக்கும் கண்ணுல பார்த்தது இல்லன்ற பேய் சம்பந்தம் பயம் தான் பேய்க்கு காரணம் நீங்களே சொன்னீங்க. ஆனா பயப்படுறவங்க எல்லாருக்கும் பேய்க்கு மட்டும் பயப்படுறவங்க கிடையாது. சந்திரமுகி படத்துல கூட போகும்போது ரஜினி பேய் இப்போ பங்களாக்கு போவார், வடிவேலு பேய்க்கு எடுத்து பயப்பட மாட்டார். ஆனால் போனதுக்கப்புறம் இவருக்கு பேய் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். ரஜினிக்கு பாம்புன்னு சொன்னோன்னே பயந்துடுவார் இல்லையா, பாம்புன்னு பண்ணோன்னே பயந்து பின்னால் வந்துடுவார். ஆனால் பேய்க்கு பயந்து ஒரு மேலே போவார், திருப்பி வரும்போது அவர் பேய்க்கு தான் பயப்படுவார். அது இருக்கு காரணம். ஒவ்வொருத்தருக்கும் அவர் சைக்காட்ரிஸ்ட்டு. இப்போ ரஜினிகாந்த் சைக்காட்ரிஸ்டாக வர்றாரு, அவருக்கு பேயெல்லாம் பயம் இல்லை, ஆனால் பாம்புன்னு சொன்னது தான் பயந்து வர்றாரு. அதை நீங்கள் வெளியில் சீன் கன்வே பண்ணாத இப்படி கூட சொல்லலாம், சைக்காட்ரிஸ்டே பயந்துட்டு வந்துட்டாரா பேய்க்குன்னு சொல்லலாம். இல்லை, அது மாதிரி ஒரு காரணக்காரங்கள் இருக்கு தானே. ஆக்சுவலாக இப்போ வந்து அவர் ஒரு பிளேஸ் சொல்கிறேன், அங்கே போறீங்களான்னு தான் கேட்டாங்க. அதுக்கே அவங்க வந்து இல்லை எனக்கு வந்து பயமா இருக்கு. நீங்கள் போறீங்களான்னு சொன்னா இதில் ஒரு விஷயம், உங்கள் தரப்பை நான் தான் எடுத்து கட்டணும் போல இருக்கு. இருங்க இருங்க, போறீங்களான்னு சொன்னா நீங்க ரெடி பண்ணிட்டு அவங்கள பயமுறுத்துறதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம்ல, எப்படி வர முடியும்? இப்போ என்ன கூப்பிடுறீங்க? பேய்க்கு பயப்பட மாட்டாங்களே சார். பேய்க்கு பயப்படல, உங்களுக்கு பயப்படுறாங்க. நீங்க ப்ரூஃப் பண்றதுக்கு வேற ஏதாவது ரெடி பண்ணீங்கன்னா வடிவேல் பண்ண மாதிரி என்ன பண்ணிட போறோம் நாங்க? சரி நாங்க ஓகே பேய் செட்டப் பண்றேனே வைங்க, பேய் தான் இல்லையே, ஏன் அவங்க பயப்படணும்? நான் போறேன், தைரியமா எனக்கு கொடுங்க, சேலஞ்ச் கொடுங்க, நான் போறேன்னு சொல்லணுமே. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம்ல, அடிப்படையான கேள்வி உங்க கிட்ட கேட்கிற கேள்வி. ஏங்க பேய் திருட மாதிரியே இருட்டில் இருக்குது, லைட்டு போயிட்டா திருடனும் ஓடிடுதா பேயும் ஓடிடுது, ஏன் லைட் வெளிச்சு பேய்க்கு ஆகாதா? நைட்டு 12 மணிக்கு எப்பவுமே வேலை முடிச்சு வீட்டுக்கு போகிற டைம், நம்ம வீட்டை சுற்றி ஏரி பனைமரம் இதுதான் இருக்கும். நான் ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும் நம்ம வீட்டுக்கு போகிற வழியில். தூரத்தில் ஏதோ ஒரு ஒளி மாதிரி ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சு. நான் கிட்ட போயிட்டே இருக்கேன், ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பேசிட்டு போயிட்டே இருக்கேன். சட்டார்னு அப்படியே மறைஞ்சுது. என்ன படம்? அரண்மனை படத்தில் வர மாதிரி. இருங்க, நான் படத்தை மென்ஷன் பண்ணுறேன்றது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
அப்படி கிட்ட வந்துட்டு மறைஞ்சது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நான் பயந்தேன். திடீர்னு என் கிட்ட மட்டும் ஏன் அந்த காற்று வந்துட்டு போகணும்? என்னோட சரீரத்துலேருந்து என் உயிர் போயிடுச்சுன்னா இந்த ஆத்மா வந்து மண்ணோட மண்ணாக போயிடும். இந்த மண் இந்த சரீரம் வந்து பூமிக்கு சொந்தமானது, எனக்குள்ள இருக்கிற ஆத்மா வந்து கடவுளுக்கு சொந்தமானது. இந்த ஆத்மாவையும் சரீரத்தையும் இணைக்கிறது வந்து ஸ்லூ ஆத்மான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஸ்லூ ஆத்மா வந்து அடிக்கடிக்கு வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு பயத்தை கொடுக்கும். எல்லா நாட்கள்லையும் மல்லிகைப்பூ மட்டும்தான் வச்சுட்டு வருமா, இல்லையே, நீங்க இதை தலையை படத்தை மட்டும்தான் பார்த்து தானே விரிச்சிட்டு சொல்றீங்க. வருமா, வெள்ளை சேலை மட்டும்தான் கட்டிட்டு வருமா? ஏன் அதுக்கு வேற கலர் பிடிக்காதா? ஏன் வெள்ளை சேலை கட்டுறதுங்கிற ஒரு காரணத்தை நீங்க சொல்லணும். இருக்கலான்னு இல்லை. ஏன் முதல்ல பேய்க்கு ஏன் வெள்ளை சேலை கட்டி விட்டாங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவில் கலர் படம் வர்றதுக்கு முன்னால் பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் இருந்தது. அப்போ பேயின்னு காமிச்சா பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் வெள்ளை புடவை கட்டினா தான் தெரியும். அதுக்காக காமிச்சா தான் அது. இல்லை, உங்களால் ஒரு 12 மணிக்கு ஒரு கோயிலுக்கு போக முடியும் நைட்டு. அது ஏன் உங்களால் கிரேவியார்டுக்கு போக முடியல? 12 மணிக்கு நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போனோம்னு அது மாதிரி. இல்லை பேய் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் சவால் விடுறேன், இன்று இரவே நான் எந்த சுடுகாட்டி இருக்கு நீங்கள் சொல்லும் சுடுகாட்டில் தனி ஒரு மனிதியாக அமர்ந்து இருந்து சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிளேஸ் சொல்றேன்னு சொன்னேன்ல, வருகிறேன். மதிக்கெட்டான் சோலை ஒரு தடவை போயிட்டு போட்டோ எடுத்து எனக்கு எடுத்து அனுப்பிச்சு வருகிறேன் போகிறேன். என் ஊர் கிராமம் தான், பெரிய சிட்டியில கிராமம் தான். ஒரு 500-600 வீடு கொண்ட ஊர் என் ஊர். அந்த ஊரில் நான் நைட்டு 2 மணி 12 மணிக்கு எழுந்திரிச்சு நான் ஒரு ஆளாக ரோந்துக்கு போவேன். அப்புறம் நீங்க சொல்லுங்க பாருங்க, ஊரெல்லாம் பேய் ராத்திரி 12 மணிக்கு சுத்துதுன்னு பரப்பிட்டு ஊர்ல வீட்டு போட்டு திருடுறா வசதியா அவன் மட்டும் தனியா போயிட்டு வந்துடுவான். ஆமாம் சார், நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா சாட்டையில் அடிக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் சென்னையில் ஒரு நியூஸ் நடந்துச்சு. பேய் பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு 70 சிறுவனா அடிச்சே கொண்டாங்கன்னு சொல்லிட்டு தாயையும் அவங்க தாய் கூட இருந்த 2 பேர்த்த இது பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் வந்து இறந்துட்டார். கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும். அது வரத்துக்கும் அவர் பேனர் ஒன்று இருக்குது, இந்த படம்லாம் ஃப்ளெக்ஸ் மாதிரி வைப்பாங்கள்ல, அது மாதிரி வச்சாங்க. அந்த இடத்த மட்டும் சுடுத்தி காற்று அடித்து அந்த பேனர் கீழே வருது. அப்போ நாவாக இருக்கும், நீங்களே சொல்லுங்கள். இப்போ நைட் வந்து மரத்துக்கட்டில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும், நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி படுக்கக்கூடாதுன்னு ரீசன் சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா பண்ணக்கூடாதுங்கிறத முதல்ல போய் பண்ணுறாள் தான் நம்மலாம். ஸோ அதை வந்து இப்போ அந்த இடத்துல வந்து பேய் இருக்குது, மரத்தில் பேய் இருக்குது, அங்கே போய் படுத்தா தூக்கிட்டு போயிடும், சாத்தான் இருக்குது அப்படின்னு படுத்தா தூக்கிட்டு போயிடும்னு சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க. அறிவியலின் உச்சக்கட்டம் தான் ஆன்மீகம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பாயிண்ட்? இப்போ இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்தோடனே கை காலெல்லாம் கழுவ சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்னா பேய் ஒட்டிட்டு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க எதனால இறந்து போனாங்க யாருக்குமே தெரியாது அந்த காலத்தில். ஸோ அவங்கள்ட்ட உள்ள பாக்டீரியாலாம் நமக்கு வந்து நம்ம அதனால அதான் ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சிருக்காங்கல்ல, எப்படி பாக்டீரியா ஒட்டும் அதில்? இது அது இப்போ பேய் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க இல்லைங்களா, நிராசையோடு இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து பேய் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. 20 வயசுக்குள்ளே இருக்கிற எத்தனையோ பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் மூலமாக இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்குள்ளே எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும், கல்யாணம் பண்ணிக்கணும், சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே ஒரே ஒரு ஆளாலே இருக்கலாம், இல்லை குரூப் ரேப்பிங், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க வந்து இறந்து போகிறாங்க, அடுத்தவங்க மூலமாக தான் இருக்கிறாங்க. அவங்களா தூக்கெல்லாம் மாட்டிக்கல, அது ஒரு மாதிரி கொலைன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமா பேயா வந்து அவங்களெல்லாம் பயமுறுத்தி இருக்கலாம், அவங்கள ஏதாவது செஞ்சுருக்கலாமே. ஏன் அவங்க யாருமே எதுவுமே பண்ணலை? இல்லை வேறு யார் மூலமாக அவங்க உடம்புல பூந்து அவங்கள கொலை பண்ணுறதோ ஏதாவது கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணலையே. அது மூலமாக தான் நான் சொல்கிறேன் பேய் இல்லை. பேய் நான் இல்லை, இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன், பேய் இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அந்த மாதிரி கெட்டவங்களை பயமுறுத்துறதுக்கு பேய் கண்டிப்பாக தேவைதான், இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கலன்னு தான் சொல்கிறோம். நேரம் காலம் வரணுங்க. அதாவது பலவீனமானவங்க இருக்காங்க, பலம் வாய்ந்தவங்க இருக்காங்க, இறை பக்தி உள்ளவங்க இருக்காங்க, இறை பக்தி இல்லாதவங்க இருக்காங்க. இறை பக்தி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் வீரியம் இருக்கும், ஆன்மா சோல் வந்து வீரியம் இருக்கும். நம்ம உடம்புல 7 அடுக்கு பாதுகாப்பு உண்டு, அதுக்கு பேர் ஆறான்னு பேர். அந்த ஆறா பலமாக இருக்கிறவங்க பலவீனமாக இருக்க மாட்டாங்க, எல்லாமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே மாதிரி அவர் சொன்னார், நான் ராணுவத்தில் இருக்கேன், நான் எத்தனையோ சோல்ஜர்ஸ் இறக்குறாங்கன்னு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சைனா பார்டரில் ஒரு சோல்ஜருக்கு வந்து கோவில் கட்டியிருக்காங்க. ஏன்னா கனவுல போய் அவர் சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல இந்த மாதிரி வெப்பன்ஸ் இருந்து இதுவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இருக்கு, நீங்க யூடியூப்ல தேடிங்கன்னா இருக்கு. கடவுளை நம்புறீங்களா? கடவுள் இருந்த பேய் இல்லையே, கடவுள் இருந்த பேய் நம்பிக்கை இல்லையே. கடவுளை நம்புறவங்க பேய் நம்ப மாட்டாங்க. கடவுளை நம்புறீங்களா? இங்க கடவுள் இருக்காரு, பேய் கிடையாது. அப்போ அதே கடவுள் அசுரரை வதைச்சாரு, பேய்களை ஓட்டினாரு, பேய்களை வந்து சிறப்பிடிச்சாருன்னு மட்டும் சொல்றாங்களா? அப்ப கடவுளை நம்புறீங்க, பேய் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடாது. இந்த மேடை என்ன தெரியுமா, பேய் இருக்கா இல்லையா, பேயை காட்டணுமா இல்லையா? இல்ல நீங்க கடவுளை பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு யார் பதில்? கடவுளை நீங்க பார்க்கலங்கிறதுனால கடவுள் இல்லைன்னு முடிக்க வருவீங்களா? கடவுள் என்பது நம்பிக்கை, பேய் என்பது மூட நம்பிக்கை. நீ சொன்னீங்களா ராணுவ வீரர் ஒரு ஆள் இது பண்ணாங்க அப்படின்ட்டு. அவர் வந்து இப்படி கனவுல வந்து சொன்னதுனால அவர் கோயில் கட்டி வைக்கல. அவர் ஒரு ஆள் 72 மணி நேரம் சீனாவில் இருக்க ஒரு 800-900 பேர்த்த வந்து ஒரு ஆள் ஒன்று பட்டி வச்சவர், மலையில் இருந்தவர். கதற விட்டாருங்க 3 நாள் 72 மணி நேரம். எல்லா மனுஷனுக்கும் அது வரது இல்லைங்க. அந்த மனிதனுக்கு ஒரு வில் பவர் வந்தது இல்லையா, அவரோட தைரியத்தை நீங்க கேட்டீங்க இல்லையா. எல்லா ராணுவத்தோட ஒரு விஷயம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க அதை ஒத்துக்கிறீங்க. நீங்க என்ன சொன்னீங்க,
கனவுல போய் சொன்னாரு செத்ததுக்கு பிற்பாடு, அதனால அவருக்கு கோயில் கட்டினாங்கன்னு முதல்ல சொன்னீங்க. அதை அவர் பிரேக் நான் என்ன சொல்றேன்னா கனவுல வந்து தனிநபரா பண்ணதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு நீங்க பிற்பாடு சொல்றீங்க நீங்க வேற சொல்றீங்க. இந்தியாவில் மட்டும் கோயில் கட்டலைங்க, சைனால அது பார்டர்ல அருணாச்சல பிரதேசம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல சைனா பார்டர்லேயே அவருக்காக கோயில் கட்டி வணங்குறாங்க. இப்படி ஒரு வீரனா நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு அவர் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அந்த கோயில் எங்கே இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவரோட தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. சீனால வெட்டி எந்த இடத்துல வச்சாங்களோ அதே இடத்துல கோயில் கட்டி அவங்கள வணங்குறாங்க. சீனால வணங்குறாங்க. அப்போ சீனாக்காரன் என்ன சொல்லுவீங்க? அப்போ சீனாவில் போயிட்டு இந்த இடத்துல வந்து இந்தியா வீரர்கள் வந்து தூங்குறாங்க, இந்த இடத்துல இப்போ நீங்கள் அட்டாக் பண்ண சொல்லுவார் அவரு. அவங்க ஏன் கோயில் கட்டி கும்பிட்றாங்க? அப்படி கனவுல போய் சொல்றாங்க. அப்படி கிடையாதுங்க. இப்போ காட்டேரின்னு ஒன்று இருக்குங்க. ஒருத்தவங்களுக்கு குலதெய்வம், ஒருத்தவங்களுக்கு பேய். யாரு நான் பார்த்து மைண்டு தாங்க. நீங்க பார்க்குற விஷயம் தான். நீங்க ஏவி விட்டீங்கன்னா அது என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை தான் செய்யும். நம்ம ஏவி விட்டா நல்லது பண்ணா கெட்டது பண்ணுங்கிறீங்க. இப்போ இந்தியா முழுக்க ஆட்சி அமைக்கிறதுல அரசியல் கட்சிகளுக்கு ஒருத்தர் போட்டிக்குது. இப்போ கூட ஒரு கட்சிக்கு யார் தலைவர் அவர் சட்டெல்லாம் வருது. பேசாம ஒரு ரத்த காட்டேரிய ஒருத்தர் ஏவி விட்டு அவரை காலி பண்ணிட்டு இவங்க ஆட்சிக்கு போயிடலாம். அப்படிலாம் இல்லைங்க, அது ரொம்ப ஈஸியாக நடக்குமே. இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அதில் இந்த பக்கம் பூரா மாந்திரீகம் பேய் இருக்குன்னு உட்காந்துருந்து அங்கே அந்த பக்கம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு உட்காந்துருந்தாங்க. ஒரு விளக்கு மட்டும் போதும், அந்த அம்மா என் முன்னால் உட்காந்தா போதும்னாரு. அந்த அம்மா உட்காந்தாங்க, விளக்கெல்லாம் அணைக்கப்பட்டுச்சு, விளக்கு எரிஞ்சிச்சு. என் கண்களை மட்டும் உற்று பாருங்கள் அப்படின்னாரு. அந்த அம்மா நல்லா உற்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. விளக்கை பெற்றும் நல்லா உற்று பாருங்கன்னாரு. விளக்கை பெற்றும் அந்த அம்மா நல்லா மட்டும் உற்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அங்கேருந்து அரை மணி நேரத்துக்கு மேலே 45 நிமிடங்கள் ஆகிவிட்டதம்மா அப்படின்னு சொல்லி ஐயா அப்படின்னு சொல்லி அந்த ஒளி கொடுத்த உடனே எந்திரிச்சு வெளியே வந்த உடனே, இப்போ சொல்லுங்கள், அரை மணி நேரத்தில் பேயை வர வைக்கிறேன்னு சொன்னீங்க, தோத்துட்டேன்னு ஒத்துக்கங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது புது இடமா இருக்கிறதுனால என்னால் வர வைக்க முடியல அப்படிங்கிறாரு. இப்போ உட்கார வச்சவங்க கிட்ட ஆளுமை, இவங்க சொன்ன மாதிரி ஆளுமையான ஆளாக இருக்கிறதுனால அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் பேய் இல்லைன்னு அவங்க நிரூபிக்க முடிஞ்சது. இப்போ உட்காந்துருக்கிறாரு, பலவீனமாக இருந்தால் அவர் பேய் வர வச்சிருந்தாருன்னா அது மாதிரி நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்குது. உட்காந்துருக்கிற நபரை அவர் கண்ட்ரோல் பண்ணி வர வச்சிருக்காங்க, அந்த அம்மா கண்ட்ரோல் இல்லாமல் போயிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் பேய் இருக்குன்னு ஒத்துப்பீங்களா? பேய் இருக்குன்னா அங்கே கார்பன் மோனாக்சைடு எமிஷன் இருக்கும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கேட்சை டிடெக்ட் பண்ணுறதுக்குலாம் நிறையா வந்துருச்சு. நீங்கள் சயின்டிஃபிக்காக கேட்டிங்கன்னா, ப்ரூவ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பேய் வரத்துக்கு என்னென்ன அறிகுறி அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. டிடெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு எமிஷன், அதுக்கப்புறமா வந்து இஎம்எஃப் அப்படி சொல்லுவாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது வந்து எங்கே ஹையராக இருக்கோ அங்கே வந்து பேயோட அந்த சிம்டம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சயின்டிஃபிக்காக கேட்கறதுனால சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸும் நிறையவே இருக்குது. கிராமத்தில் பேய் பிடிச்சதை பார்த்ததில் எனக்கு என்ன அனுபவம் இருந்திருக்குதுன்னா, கிராமம் எப்படி இருக்குன்னா ஊர் சேரின்னு ரெண்டாக இருக்குது கிராமம். அப்படி தான் இந்திய கிராமங்கள் இருக்குது. ஊரில் பேய் பிடிச்சதுன்னா ஊரில் நிறைவேறாத ஆசையில் இறந்து போன ஊரில் இருக்கிறவங்க செத்து போன பேய் தான் அவங்களுக்கு வருது. சேரியில் இருக்கிறவங்க செத்து போன பேய் ஒரு நாளும் ஊருக்குள்ளே வந்ததே இல்லை. அப்போ பேய்களுக்கு சாதி இருக்கா? பேய்களுக்கு ஊர் வேறு சேரி வேறுன்னு தனித்தனியாக இருக்கா? பேய்களுக்கு ஜாதி மதம் அதெல்லாம் இல்லை. அதாவது எப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆசைகள், நிறைவேற ஆசைகளை நான் யார் மூலியமோ, ஹிந்துவோ கிறிஸ்டியனோ, நான் ஒரு கிறிஸ்டியன், நான் போய் ஹிந்துவில் இது பண்ணுறேன், இப்போ நான் ஒரு முஸ்லீம், நான் போய் கிறிஸ்டியனில் புகுந்துக்கிறேன், எனக்கு தேவை என்னோட ஆசை நிறைவேறணும், அவ்வளோதான். அது எனக்கு நீங்கள் சொல்கிறது பெரும்பாலும் இதில் சொன்னதில் இவங்க ஒரு விஷயத்தில் இந்த பேய் உள்ளே போய் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுறதுல பெரும்பாலும் யாரும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரும்பாலும் படிப்பறிவு இல்லாதவங்க தான் பேய் அதிகம் பிடிக்குது. படித்தவங்கள பிடிக்கல, பெரும்பாலும் பிடிக்கல, ரொம்ப ரேர், ரொம்ப இப்போ சாமி இது கூட கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்து சமுதாயத்தில் கிராமம் சேரின்னு இருக்குது, அந்த ரெண்டு பக்கம் வந்து வருது. அதே மாதிரி கோயிலை ஒட்டி இருக்கிற அகரகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு பேய் பெரும்பாலும் பிடிக்கிறதே இல்லை அவங்களுக்கு. நான் பார்த்து வந்து பேய் ஓட்டுறது, சாமியை வச்சு உடுக்கி வச்சு ஓட்டுறதுங்கிறத அகரகாரத்தில் படிச்சிருக்கிற சமூக மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட பேய் போகிறதே கிடையாது. அவங்க பேய் ஓட்டுவேன்னு சொல்லி ஒருத்தரை துன்புறுத்தி அவங்க நான் பார்த்ததே கிடையாது. அப்போ அவங்ககிட்ட பேய் போக மாட்டேன். படித்தவன் படிக்காதவனெல்லாம் கிடையாது, மென்டலி யார் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு பேய் பிடிக்கும். ஒரு மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு இப்போ இருட்டில் போனால் பேய் வந்துடும், 10 மணி வந்து படுத்துரு பேய் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம பழங்காலத்தில் வந்து அவங்க சொல்லி வளர்த்ததுனால தான் அந்த மைண்ட் செட்லேயே நம்ம இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு லாங் டேர்ம் மெமரி மாதிரி நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இருட்டில் போனோன்னா பேய் வந்துடும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இப்போ இவங்க சொல்கிறாங்க இறந்தவங்க வந்து அடுத்த நாள் வராங்க அப்படின்னு, அது எல்லாமே ஒரு மைண்ட் செட் சார். இப்போ வந்து இப்போ இறந்துட்டா அடுத்த நாள் அவங்க வருவாங்க, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க பேய் வருமான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் ஆப்வியஸாக ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் அது பேய் தான் பார்க்குறாங்க. ஏன் ஒரு காற்றை வந்து
காத்துன்னு ஏன் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது ஒரு பேய்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஒரு லைட்டை ஏன் லைட்டுன்னு கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது வந்து ஒரு ஒளி வருது, ஒரு பேய் வருதுன்னு ஏன் அதை அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறீங்க? அது ஒரு லைட்டாக கன்சிடர் பண்ணுங்களேன். உலக நாடுகளிலும் சரி, இந்தியாவிலும் சரி, நிறைய இதில் வந்து என்னென்னா புகைப்படங்கள், ஃபேமிலி ஃபோட்டோஸில் வந்து அவங்க கூட இருந்தவங்க இறந்தவங்க வந்து பின்னாடி இருக்க மாதிரி ஷேட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கான ப்ரூஃப்ஸ் சயின்டிஃபிக்காக ஒன்றுமே ப்ரூஃப் பண்ணவே முடியல. நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த வீட்டில் கறி சாப்பாடுலாம் கொடுத்து விட்றாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இரும்பும் கறித்தூளோ இல்லை கறிக்கொட்டை அந்த ஒரு இதே போட்டு அனுப்பிச்சுடுவாங்க. பட் அது எதுக்காக போடுறாங்கன்னா பின்னாடி காற்றுக்கரு படிச்சிடக்கூடாதுன்னு. பட் அது காரணம் கிடையாது. கறிக்கொட்டையோட தன்மை என்னென்னா அதை சுற்றி ஒரு 2 மீட்டருக்கு அந்த உள்ளே இருக்க ஸ்மெல்லை வெளியே போக விடாமல் அது உள்ளே இன்ஹேல் பண்ணிக்கும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த காலத்தில் அவங்க ஒரு இடத்துக்கு இன்னொரு ட்ராவல் பண்ணும்போது வெறும் காடு அந்த மாதிரி இருந்த டைம். ஸோ வேறு ஏதாவது அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, அந்த ஸ்மெல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போட்டதை காலம் போக 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 மூட நம்பிக்கையாக நம்ம வந்துட்டு காத்துக்கரு படிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டோம். விவாதத்திற்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. மனநல மருத்துவர் ஹேமா கார்த்திக், பண்டிட் மகாபால். பேயை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? முழுமையாக பார்த்துருக்கிறேன். வெள்ளை கலரில் இருந்ததுனால் புண்ணிய ஆத்மா, பரிசுத்த ஆவிகள் அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லை நிறைவேறாத ஆசைகளோடு போகும்போது அது கருப்பாக போகுது வைக்குது அப்படிங்கிற மாதிரியாக உண்டான கருத்துக்கள் தாங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இப்போ இவங்க இந்த சைடில் பேசினவங்க எல்லாருமே இப்போ அதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படிம்பாங்க. தென்னாட்டுக்கு தான் சொந்தமானவர் தான் எங்களுடைய சிவபெருமான் அப்படின்னு நான் கொஞ்சம் கௌரவமாகவே சொல்லுவேன். ஏன்னா 275 திருக்கோயில்கள் இருக்கிறது நம்ம தென்னாட்டில் மட்டும்தான், நார்த் இந்தியாவில் அது கிடையாது. ஆனால் கைலாசம் நார்த் இந்தியாவில் இல்லை கைலாசம் 1-2 வச்சுக்கிட்டு நம்ம 12 ஜோதிர்லிங்கங்கள்லாம் பின்னால் வந்ததாங்க. அங்கே இருக்கிற கோவில் இமயமலை கைலாசம்ங்கிறதே சிவபெருமான். இங்கேருந்து போனவர் தானே கைலாசம், இங்கேருந்து போனவர் தானே. தென்னாடுடைய சிவன் தானே இங்கேருந்து அங்கே போனார். அவர் தேடி தானே மீனாட்சி அங்கே போனாருமாங்க இல்லையா? மீனாட்சி கல்யாணம் அந்த தான் வரும், ரைட்டா? அப்போ இதில் வரும்பொழுது என்னென்னு கேட்டால் அவரை வந்து சுடுகாட்டுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்னென்னா பேய்களுடைய நடமாடும் பொழுது அவரும் சேர்ந்து நடமாடுகிறார் அப்படின்றானுங்க. இது வந்து இப்போ இன்றைக்கி இங்கிலீஷில் சொல்லும்போது ஆகாயத்தோடு சேர்ந்து ஒரு தொடர்பு இருக்குது, அதனால தான் நடராஜர் ஆடிக்கிட்டு இருக்கிறாருன்றாங்க. அப்போ பேயும் ஆடிக்கிட்டு இருக்கனால அதுவும் எந்த லெவலுங்கிறது திரும்ப தனியாக பேச முடியாது. இப்போ எனக்கு வந்து 72 வயசு ஆகுது. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்னன்னு தெரியாது. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கருத்துக்கள் என்னுடைய கருத்து பதிவு இல்லைன்னு சொன்னோம்னா அது வந்து பின்னால் வேறு மாதிரியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து மாந்திரிகம்னு சொன்னாலும் இப்போ முன்னால் வந்து ஒரு பயமாக இருந்தது. இப்போ பார்த்தா மாந்திரிகம் சொல்லித்தரப்படும் அப்படின்னு போர்டு போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. முன்னால் வந்து பேயினாலே ஒன்று இருக்குன்னா இப்போ பேய்க்கு முன்னால் நான் உட்காரலாமா அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் இந்த பதிவும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். EEG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் ஒன்று கொண்டு வந்தானுங்க. அப்போ அதில் என்னுடைய தலையில் போட்டாங்க. அதுக்கு மங்கிட்டு திரும்ப இருக்க அதிலேருந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டு திரும்ப இருக்க அவங்களுடைய மானிட்டர் பார்த்தாங்க. அதுக்கடுத்து திரும்ப இருக்க அவங்களுடைய லேப்டாப்பில் போட்டு பார்க்கும்பொழுது ஆல்ஃபா நிலைக்கு போகிறது அப்படின்னு ஒரு வே இருக்குது. இந்த இறந்த ஆத்மாக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஆவிகள்னு சொல்கிறோம், பேய்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது, ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. எந்த வைப்ரேஷனோட ஒத்து போகுதோ அந்த இறந்த ஆவிகள் இந்த வைப்ரேஷன் ஒடுத்து போகும்போது இவர்களுடைய உடல் உள்ளுக்குள்ளே போயிட்டு குடியாதவனை குடிக்க வச்சிருது. பிரம்மச்சாரியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரம்மச்சாரியாக அது மனசு உள்ளுக்குள்ள ஆனால் வச்சுருப்பாங்க. ஆனால் பிரம்மச்சாரியாக இல்லாமல் ஒரு போலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனுடைய உடலை ஏறிக்கிட்டு அவனை வந்து ஒரு போலியாக உண்டான ஒரு நபர்களாக மாற்றிக்கிட்டு அந்த அவங்களுடைய இதுகள் ஆசைகள்லாம் தீர்த்துக்கிட்டுறாங்க. தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவனுடைய அந்த ஃப்ரீக்வன்சி உள்ளுக்குள்ளே போயிட்டு இவனுடைய இதில் வந்து மாறுறாங்க அப்படிங்கிறது அந்த மிஷின் மூலியமாக நாங்கள் கண்டுபிடிச்சோம். அக்ரஹாரத்துக்கு மட்டும் அதெல்லாம் வராதுன்ட்டு. ஏன்னு கேட்டால் இவங்க வந்து நம்ம ஊரில் இந்த மந்திரவாதின்னு சொல்கிறப்பல அவங்க எல்லாமே நதிக்கிற ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் அந்த ஆத்மாவுக்கு சார்ந்து கொடுக்குறோம், அந்த ஆவிக்கு சார்ந்து கொடுக்குறோம், அவனும் பழப்பு நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஒழிய இதில் நம்ம ஊரில் வேப்பலை அடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. அதனால் அவங்களுக்கு வரலங்கிற மாதிரியாக உண்டானது இல்லாமல் அந்த கருத்து வந்து என்னுடைய உடன்பாடு கிடையாது. அந்த அக்ரஹாரத்தில் உள்ளவங்களுக்கு வரதா செய்யுது. இப்போ நிறைய பேர் அங்கேயும் வந்து என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா. இப்போ நமக்கு அந்த சப்ஜெக்ட் நமக்கு வேண்டாம். இல்லையா, நீங்கள் பேய் பார்த்த அனுபவம் அது சொல்லுங்கள். தன்னுடைய ஆசையை நிறைவேற்றாமல் வேறொரு உடல் உள்ளுக்குள்ளே போகுது இல்லையா, அதுவும் பேய் தான் ஒழிய நீங்கள் நினைக்கிறப்ப அந்த கருப்பு உருவத்தில் மட்டும் வந்தால் தான் பேய். சமீப காலங்களில் அதிகமான பேய் படங்கள் ஓடுவதற்கு காரணம் என்னன்னா, பேயின்னு ஒன்று சினிமாவில் தான் பார்க்க முடியுது. பேய்ங்கிற உருவ அமைப்பு ஒரு உடம்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ்லேயோ ஏதோ ஒரு வடிவத்தில் பேயின்னு ஒன்று உருவாக்கி காட்டுவதனால் பேயை எல்லாருமே நம்புறவங்களும் நம்பாதவங்களும் எங்கே பார்த்துருக்குறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பழைய படத்துலேருந்து புது படம் வரைக்கும் சினிமாவில் தான் நேரடியான அனுபவங்கிறது எல்லாருக்கும் கிடைக்குதுங்கிறதுனால பேய் காட்சியை வந்து சினிமாவில் பார்க்க முடியும் என்பதனால தான் பேய் படம் அதிகமாக ஓடுறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. ஆனால் அனுபவத்தில் வந்து பேயை நேரடியாக 1-to-1 பார்த்தது அப்படிங்கிற ஒரு அனுபவம் எவிடன்ஸோடு இல்லை. ஒரு காலத்தில் வந்து பேயை நான் பார்த்தேன், அப்படி வந்து இப்படி நின்றுது அப்படி நின்றுதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எவிடன்ஸ் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். பேய் வந்ததுன்னா படுத்துக்கிட்டு கீழே தற்கொலை பண்ணிக்கிறோம், அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டே தற்கொலை பண்ணுற அளவுக்குலாம் நீங்கள் வீடியோ எவிடன்ஸ் வந்துருச்சு. அப்போ பேய் வந்ததுன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கோ 4 பேர் இருக்கும்போது வந்து அதை ஷூட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கும்போது இன்னைக்கு நிரூபிக்கிற சோர்ஸ் அதிகமாக எதை வச்சுட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதை எடுக்கிறதுக்கு ஃபாரினில் வந்து கிரியான்னு ஒரு மிஷின் வந்துருக்குது.
ஃபாரின்ல இருந்து ஒரு கிர்லியான்னு ஒரு மிஷின் வந்திருக்குது. அந்த மிஷினை ஓட வச்சிருந்தாலும் அதில் வந்து அந்த கண்டிப்பாக அது வந்து வருது கண்டிப்பாக வருது. கிர்லியான்னு மிஷின் எவிடன்ஸ் இருக்குது, பதிவாயிருக்குது. அதே மாதிரியாக இந்த டிவைன் லைட் இருக்கு இல்லையா, டிவைன் லைட்டும் குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் நம்ம பண்ணோம்னா டிவைன் லைட்டு மேலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வகையாக உண்டான லைட்டு நம்ம மேலே வருது. அந்த 7 வந்து 3ஆக பிரிஞ்சு 7 21 லைட்டாக வருது. அதுக்கு நாங்கள் எவிடன்ஸ் வச்சிருக்கிறோம். இப்போ இதுகள் எல்லாமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு நான் எதிரியாக இருக்கிறேன்லாம் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னால் கண்டிப்பாக அது உண்டு. கிர்லியான் மிஷனில் அது வருது. அதே மாதிரியாக நாங்கள் வந்து நேரடியாக ஆர்டினரியாக உண்டான ஆட்கள் கண்ணால் பார்க்கலாம். அதுக்கு ஒரு சில எளிமையாக உண்டான பயிற்சிகள் இருக்குது. இந்த கை இருக்கு இல்லைங்களா, இந்த கையை வந்து சிறுசாக இந்த 2 விரலுக்கு நடுவில் இருக்கிற கேப்பு மாதிரியாக ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இறந்த ஆத்மா இருக்கார்ல, இப்போ எங்களுடைய அப்பாவாக இருப்பார் இல்லை அம்மாவும் இருப்பாங்க, அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன புள்ளி தான் இருக்கணும். அதாவது இப்போ நம்ம பாயிண்டில் இருக்கிற புள்ளி மாதிரியாக வச்சுக்கிட்டு அந்த ஓட்டை வெளியில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்து உச்சந்தலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தால் நைட்டில் அப்படியே படுத்துடணும். இப்படியே ஒரு வாரம் 10 நாள் படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அலைன்மெண்ட், நம்மளுடைய அலைன்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த லைட்டு, இதுகள் எல்லாமே அவங்களுடைய தொப்புள் கொடியிலேருந்து வந்தது, அவங்களுடைய டிஎன்ஏலேருந்து வந்ததுனால அந்த டிஎன்ஏ தான் நம்மளுக்கு ஓடுதுனால அந்த இறந்த ஆத்மாவை வந்து நீங்கள் வந்து பேயின்னு சொல்லலாம், இல்லை என்னமோ அதனுடைய பவர் நமக்கு வரும் பொழுது நமக்கு வந்து அவங்களே வந்து ராத்திரி வந்து காட்சி கொடுக்குறாங்க, நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்க. நிறைய பேருக்கு காதில் பேசுகிறாங்கிறதெல்லாம் உண்மைதான். இப்போ இது வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து சயின்ஸில் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஒரு சின்ன பேப்பர் வந்து ஒரு முக்கோண மாதிரியாக வச்சுக்கிட்டு இதை தயவுசெய்து நீங்கள் நகட்ட முடியுமா, நான் வந்து பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து பேப்பர் வந்து நகழுது. இதை வந்து சர்வசாதாரணமாக பார்த்துக்கலாம். இது இவங்களுக்காக சொல்லலை, நம்பிக்கை இல்லாத ஆளுகளுக்காக பேப்பர் நகர்றது. நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ பேய் இருக்குதுங்கிறது அதையெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லி மேஜிக்லேயே செஞ்சு காட்டுறாங்களே. இல்லை மேஜிக்கில் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ என்னுடைய ஆத்மா வந்து அவங்ககிட்ட கழுத்தில் வந்து காதில் வந்து பேசுகிறாங்க, கழுத்தை தடவி கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஒரு ஃபெதர் டச்சில் வர இப்போ இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா புனித ஆத்மாக்களை வந்து புனித ஆத்மான்னு சொல்லிடுறோம், ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து கெட்டதுகள் வந்து தன்னுடைய ஆசையினர். இதுக்காக தான் வந்து என்ன கேட்டால் ஒரு மனுஷன் சாகும் பொழுது இறை பக்தி கண்டிப்பாக இருக்குன்றாங்க. வந்து இறைவன்கிறது இருக்குது, அதில் வந்து மாறுதல் இல்லை. பேய் ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னு இவங்க எல்லாம் நிறைய சொன்னாங்க, ஒருத்தருக்கு பேய் பிடிக்குதுன்னு. இப்போ பேய் பிடிச்சதுக்கு பிற்பாடு என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் பேய் பிடிக்கிறதுக்கு முன்னால் அவங்க கான்சியஸ் தானே இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க டு தி பாயிண்ட் அவங்கள நோக்கி பேய் வரும்போது அவங்க அதை பார்த்துருக்க முடியும் தானே. அப்போ கான்சியஸாக இருந்து நடுவில் அந்த சம்பவம் அவங்களுக்கு நினைவு இல்லாமல் போய் திரும்பவும் பழைய மாதிரி வராங்கன்னு சொன்னால் யார் ஒரு உருவம் வந்தது அப்படின்னு யாரும் வந்து இதுதான் அந்த உருவம் அப்படின்னு பேய் பிடிச்சதா சொல்லி திருப்பி வெளியே வந்தவங்க அது மாதிரி எதையும் ஐடென்டிஃபை பண்ணது இல்லையே. இல்லை ஒரு சில ஆளுகளுக்கு இந்த மாதிரியாக உண்டான பயிற்சி உண்டான ஆளுகளுக்கு தான் கண்ணுக்கு தெரியும், மற்ற ஆளுகளுக்கு தெரியாதுன்னு தானே சொல்கிறேன் நான். அதாவது இப்போ நீங்கள் சொல்லும் போது என்னன்னு கேட்டால் எதுக்கு வந்து இன்னார் வந்தால் தான் நான் வந்து பார்ப்பேன், நான் ஒத்துக்கொள்வேன். இல்லைன்னா இப்போ நீங்கள் இறைவன்கிறவன் நீங்கள் இறைவனை நேரில் எங்கே பார்த்தீங்க? நான் சொல்லலைங்க. இறைவன் எங்கே நீங்கள் பார்த்தீங்க? இறைவனை நீங்கள் நேரில் சொல்லலை. நம்மளோட ஐம்புலன்களில் ஏதோ ஒரு புலன்களை நம்ம உணரணும்னு நம்ம சொல்கிறோம். இல்லை அது வந்து உணர்றது வந்து எனக்கு அதான் சொல்லேன். இப்போ நீங்கள் காற்று கருப்புன்னு தான் சொல்லுவானுங்க. அப்போ காற்றுன்னு தானே வருது. அப்போ காற்றுனா தானே இப்போ நம்ம பாடியில் வருது. அப்படி காற்றுங்கிற கருப்புங்கிறத வந்து நீங்கள் கருப்பு கலராக நீங்க சொல்றது. இப்போ நீங்க ஆக்சுவலி வந்து என்ன சொல்றா, நம்மளுடைய குலதெய்வம் இருக்கு இல்லையா, இப்போ ஐயா வந்து குலதெய்வத்தை பற்றி பேசினாங்க. நம்மளுடைய குலதெய்வமே ஆத்மாக்கள் தானே. அது உங்களுடைய கருத்துல இந்த சேரியில் இருக்கிறது ஏன் அங்கே வரமாட்டேங்காது, அங்கே உள்ளது ஏன் இங்கே இருக்க மாட்டேங்கிறதுனால அது அவனுடைய டிஎன்ஏல ஆரம்பத்தில் இருந்தே அவன் உள்ளுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஒதுக்கி வச்சுட்டேங்க. அதனால நம்ம அதுக்கு உள்ளுக்குள்ள வராத, வந்தாலே அவனை அடிச்சிருவாங்க, சாட்டையில அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் அங்கே வரமாட்டேங்க. சிறப்பு நன்றி. அப்போ நீங்களும் பேயை பார்த்ததில்லை? நான் நேரில் பார்த்துருக்கேங்க. அப்படிங்களா? நான் நேரில் பார்த்துருக்கிறேன், தென்காசிங்கிற ஊரில் பார்த்துருக்கிறேன். அது வந்து காத்தோட காத்தாக அப்படியே பறந்து அப்படியே போயிட்டே இருக்குங்க. நான் நேரில் பார்த்துருக்கேங்க. ஆனால் நீங்களாவது பறந்து போதுங்கிறீங்க, சில பேர் லிஃப்டெல்லாம் கேட்டுதுங்கிறாங்க. நான் ஒன்றும் கேட்குறதுக்கு இல்லை. சார் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இவ்வளோ நேரம் பேசுகிறதையும் பார்த்துருப்பீங்க. உங்கள் கருத்து சொல்லுங்கள். பேய் இருக்கா இல்லையான்றதை விட என்னுடைய சன் வந்து பார்த்தீங்கன்னா வென் ஹி வாஸ் நவ் ஹீ இஸ் 15 years, வென் ஹி வாஸ் 5 years old அவனுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் இருந்தது. எப்படின்னா இப்போ நம்ம புக்கு மூடி வச்சுருந்தா கூட உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் அவன் படிப்பான், கம்ப்ளீட்டாக படிப்பான். எங்களுக்கு இட் வாஸ் லைக் இது மிராக்கிள் தான் நமக்கு எல்லாருக்குமே தோணும் யூஸ்வலாகவே. இது என்ன அதிசயமாக இருக்குது, அப்போ மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க என்ன இருக்குது படி அப்படின்னா அவன் பாட்டு படிப்பான். அது அவனுக்கு வந்து யாரும் கற்றுத்தரவில்லை, எதுவும் செய்யப்படவில்லை. சரி, அப்போ வந்து ஏதோ பிரச்சனை இருக்கோ அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் எல்லோரும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நினச்சாங்க. ஓகே, இது ஒரு கடவுளுடைய அனுகிரகம் அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு, நிறைய படி, இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி செய் இப்படி செய்ன்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஓகே இட் இஸ் கோயிங் இன் அ ராங் வே அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், சரி நான் என்னுடைய பையனையே நான் அசஸ்மெண்ட்டுக்கு எடுத்து அவன்கிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ நான் ஐடென்டிஃபை பண்ணது என்னென்னா நம்ம மூளை 3ஆக விரிவடையுது.
மிட் பிரெயின்னு சொல்லக்கூடிய மெடுலா அப்லாங்கேட்டா, இடது மூளை வலது மூளை. நம்ம பிறப்பிலிருந்தே இடது மூளை ஒரு சில டெசிஷன்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், வலது மூளை ஒரு சில டெசிஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மெடுலா அப்லாங்கேட்டான்னு சொல்லக்கூடிய மிட் பிரெயின் அப்படின்றது வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸை வந்து கேப்சர் பண்ணும். குட் மெமரிஸ், பேட் மெமரிஸ் எல்லாமே கேப்சர் பண்ணும். கேப்சர் பண்ணிவிட்டு அது பிரெயினுடைய ஆக்டிவிட்டி எப்படின்னா, எப்பயுமே வந்து ஒரு ட்ரிகரிங் சிச்சுவேஷன்ஸ்னு சொல்லுவோம். எப்படி ட்ரிகரிங் சிச்சுவேஷன்ஸ்? திடீர்னு யாராவது உங்கள் மேலே கல் எறிஞ்சா, அடிக்க வந்தால் டக்குன்னு நம்ம தடுக்கிறோம். அது வந்து ட்ரிகரிங் சிச்சுவேஷன். அது யாருன்னு பார்க்காது. ஆனால் மனசுன்றது பார்த்திங்கன்னா யார் நிதானமாக பொறுமையாக பாசிட்டிவ் இன்ட்யூஷன்ஸை கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம உடம்புல எப்படின்னா மனசுக்கும் மூளைக்கும் உள்ள போராட்டம் தான் நமக்கு டிப்ரெஷனே வருது அப்படின்றது தான் இயற்கை. அந்த மிட் பிரெயின் வந்து அவனுக்கு அந்த ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து அவனுக்கு அது ஹைலைட் ஆகுது. பட் என்னன்னா அந்த உள்ளார அந்த கான்ஷியஸ் மெமரி மிட் பிரெயினை வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய நர்வ்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ ஹி கேன் see the vision more clearly அப்படின்றது தான் ப்ரூவ் ஆகிருக்கு. இது நாங்கள் வந்து ஒரு ஐ கிளினிக் வரைக்கும் போயிட்டு அவங்களும் அதில் ஒரு பிஹெச்டி பண்ணவர் டீப் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நானும் அவர்களும் சேர்ந்து டீப் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் தென் வி ஐடென்டிஃபைட் அவருக்கு பையனுக்கு வந்து பெயின் ஜாஸ்தி, தலை ஜாஸ்தி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம், அதனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ விஷன் பிளர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதை விட இது அவனுக்கே அவனை வினையாக முடியுதுன்னு வரும்போது நல்லா இருக்காது இல்லையா? அதனால் வேணாம், இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாதன்னு சொல்லி நாங்களாக ஸ்லோவாக அதை கட் ஆஃப் பண்ணி இப்போ அவனால் எதுவுமே படிக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்போது அவனுக்குள்ளார ஒரு உருவம் இருக்குதுன்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தமா? இது என்னன்னா ஒரு நர்வோடைய ட்ரிகரிங் ஆக்டிவிட்டி அது உள்ளார இருக்கிற சென்சரி நர்வ்ஸை கிளியராக உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கு. இது அவங்க சயின்டிஃபிக்காக வித் ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ என்னோட பையனை பற்றி நான் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ யாரும் அதுக்கு ப்ரூஃப் கேட்க முடியாது இல்லையா? இப்போ எங்க ரெக்கார்ட்ஸ் இல்லை. நீங்கள் வந்து ஒரு சங்கர் நேத்ராலயா, அதையும் நான் சொல்லிடுறேன். சரி, எந்திரன் படத்தில் கூட அந்த ரோபோ ஒரு புக்கை எடுத்து படிக்குது இல்லையா? உங்கள் பையன் அது கூட பண்ணல, பெரியதே பார்க்குறாங்கிறது வந்து அதையே கைத்தட்டி கொண்டாடின மக்கள். அது வந்து என்னன்னா இப்போ நீங்கள் சொல்லி தான் அந்த செய்தி வெளியே தெரியும். அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு போயிட்டு கேஷுவலாக அவங்க டேபிள் மேலே வந்து புக் வச்சுருந்தாங்க. அவன் பாட்டுக்கு படிச்சுட்டே இருந்தான். அங்கே இருக்கிறவங்க ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு நான் ட்ரெயினர் நாங்கள் அங்கே போகும்போது அவனையும் கூட்டிகிட்டு போனேன். போகும்போது அவன் படிச்சுட்டு இருந்ததை பார்த்துட்டு டே சும்மா இருடா அப்படின்னு சொல்லும்போது இல்லை மம்மி சும்மா படிக்கிறேன் அப்படின்னும் போது அவங்க அதை வந்து வீடியோலாம் எடுத்து வச்சு அதை ஒரு இதுவாக மாசாக பண்ணாங்க. ஸோ நான் சொன்னேன், தயவுசெய்து அது மேலே பண்ணாதீங்க, அது நல்லா இருக்காது, பிகாஸ் அதை பையனுடைய ஃப்யூச்சரை பாதிக்கும் அப்படின்றதுனால. அது வந்து 5 வயசு 6 வயசுன்னும் போது அவன் ஒரு எந்தூசியாஸ்டிக் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்றதுனால சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கிடைக்குது. ஆஸ் ஐ செட் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கிடைக்குது, அதனால் அவன் பண்ணுறான் இன்னும் நிறைய. நான் சொன்னேன் இப்படி பண்ணாதன்னு கண்டிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ அவனால் வந்து இப்போ அவன் என்கிட்ட கேட்குறான். இல்லை ஏதாவது கம்பெனியில் கொட்டேஷன்ஸ் வேறு யாரெல்லாம் மற்ற கொட்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதோட கம்மியாக கொடுத்துடலாம். கொட்டு போய் உங்களுக்கு பழகி தரல மேடம். இல்லைங்க, நமக்கு பாருங்க பழகி தரலாம் கை தர்றாங்க. இல்லை அதாவது இப்போ இவங்க சொல்லும்போது நான் இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து தான் நான் வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லுமே தவிர பிளண்ட்டாக நான் கண்ணை மூடிக்கிட்டு பேய் கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு பொருளை பார்த்தோம் அப்படின்னா இந்த பொருள் வந்து என்னை நோக்கி தான் பார்க்குது, இதை நான் வந்து 10 வாட்டி திரும்பி பார்த்தா தான் அது என்னை வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட். சரி, இது வந்து நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சொல்கிறேன். இது வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா தனிமையில் இருக்கிறவங்கள தான் தாக்கும். அதாவது நான் வந்து சந்தோஷமாக எல்லாரோடையும் இருக்கிறவங்க அப்படின்றவங்க கிட்ட. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கிறவங்க வந்து தே ஃபீல் ஸோ ஐசோலேட்டட், மெக்கானிக்கலாக இருப்பாங்க, ரொம்ப ஐசோலேட்டடாக இருப்பாங்க, அண்ட் கோர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது வைட் ஆங்கிள் விஷன் இல்லாதவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பிரெயினுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை கட் ஆஃப் ஆகிடும். நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் தண்ணி, மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த ஏர், அது கட் ஆஃப் ஆச்சுனாலே பிரெயின் வில் ட்ரிகர் சம் டைப் ஆஃப் சிம்டம்ஸ். தலைவலியாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், மூட் ஸ்விங்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பேய் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கும்
கடவுளுங்கிற நம்பிக்கைக்கும் என்ன தொடர்பு, எப்படி எப்படி இருக்கு? கடவுள்ன்ற நம்பிக்கை ஒன்று இருக்கிறதுனால தான் தப்பு பண்ணுறதுக்கு நம்மலாம் பயப்படுறோம். கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க பேயை நம்ப மாட்டாங்க. உண்மையான கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க பேயை நம்ப மாட்டாங்க. ஏன்னா தப்பு பண்ணுறவங்க பயப்படுறவங்களுக்கு தான் வந்து அந்த அந்த ஒரு ஒரு உருவம் இருக்குது, நம்ம இதை வச்சு மசிய வைக்கலாம், பரிகாரம் பண்ணலாம், இது செய்யலாம், அது செய்யலாம். நம்ம தப்பு பண்ணாமல் எல்லா பரிகாரமும் வந்து கடவுளை நோக்கி தானே இருக்கு. ஆமாம், எந்த கடவுளுமே வந்து அது எந்த மதமாக இருக்கட்டுமே, எந்த கடவுளுமே வந்து கெட்டதை சொல்ல மாட்டாரு, பரிகாரம் சொல்ல மாட்டாரு. கடவுள் எப்படி இருக்காருங்கிறது சொல்லல, கடவுள் கும்பிடுறோட மனநிலை, அந்த மனநிலைக்கு டிமாண்ட் தான் இருக்கு. கடவுள் வந்து எதுக்காக இருக்கார் அப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு, அதாவது அலைப்பாயிர மனசை ஒருநிலைப்படுத்துறது. இப்போ கோயிலில் வந்து கர்ப்ப கிரகத்தில் கடவுள் இருக்கார் அப்படின்னா ஏன் வந்து வாசப்படியில் இல்லை, ஏன் ரோட்டில் இல்லை, ஏன் கர்ப்ப கிரகம் தனியாக அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா அமைதியான இடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஒருநிலைப்படுது. அது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறீங்க, அது ஆன்மீக தேடல்னு ரொம்ப போகிறவங்களுக்கு அது இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது இங்கே ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க குணாம்சத்தை வச்சு தான் பேய் பற்றிய அனுபவத்தை நீங்கள் சொல்ல முடியும் என்பது மாதிரி கடவுள் பற்றியான அனுபவங்கள்லையும் அப்படி இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி என் கோயிலுக்கு போகிறது எல்லாமே வெளியில் டிமாண்ட் இருக்குது, இதை வேண்டிக்கிட்டு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா போய் நான் வரேன், இது செஞ்சேன்னா அது முடிச்சுன்னா இதுக்கு வரேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ எல்லாருமே தன்னோட சர்வைவல், தன்னோட உடல் நலம், தன் குடும்பத்தின் நலன், அதை வந்து பேஸ் பண்ணி தான் கடவுள் நம்பிக்கைக்கு போகிறவங்க 99% அப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற ஸ்பிரிச்சுவலில் யாரும் இல்லை. அப்போ அதுக்கும் பேய்க்கும் ஒரு தொடர்பு இருக்குது தானே செய்யும்? இல்லை, ஸ்பிரிச்சுவல் கிடையாது. நான் இன்னொன்று சொல்கிறேன், சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்கள் யாருமே வந்து கோயிலுக்கு போய் நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு போகிறது கிடையாது. பிரச்சனையாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து வேண்டிக்கிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம வந்து வேண்டுறோம். இட்ஸ் நாட் ரைட். அதாவது ஒரு பிரச்சனையை நாமளே கிரியேட் பண்ணிக்கிறோம். இல்லை, நீங்கள் ரொம்ப கிளியராக பேய் பற்றி விஷயத்தில் சொன்னீங்க, ஆனால் கடவுள் பற்றி விளக்கங்கள் அது பொருத்தமா இல்லை உங்களோட விளக்கம். கடவுள் பற்றினதில் ஏன் இல்லை அப்படின்னா அது யாருமே இன்னும் பார்த்ததில்லை. ஒரு பேய் பேய் யாரும் பார்த்ததில்ல, ஆனா இருக்குன்னு அவங்க சொல்லும் போது அதுக்குண்டான பதிலையும் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப கிளியரா. சும்மா கை தட்டுறதுனால ஒன்றும் ஆயிட போறது இல்லப்பா, சரியா? நான் ரியாலிட்டியா தான் பேசுறேன். இல்ல இன்னொரு இந்த கை தட்டல இந்த பக்கம் வரும்போது நீங்க சொல்லிருக்கணும். இல்ல, நான் ரெண்டு பக்கமும் சொல்றேன். ஒரு ப்ராப்ளமை வந்து அட்ரஸ் பண்ணும்போது ரூட் நான் இந்த சைடும் நான் சொன்னேன். நான் தயவு செய்து சயின்டிஃபிக்காவும் யோசிக்காதீங்க, கிரியேட்டிவிட்டியாவும் யோசிக்காதீங்க, சைக்கலாஜிக்கலாக இதோடைய ரூட் காஸ் எங்கேயோ இருக்கு. அதில் நீங்கள் ரொம்ப சொன்னதுலேயே ரொம்ப சிறப்பு. இவங்க எல்லாருமே எவ்வளோ வாதங்கள் வச்சாங்க, அது எல்லாவற்றும் ஒரே ஒரு உதாரணத்தின் மூலமாக நீ முற்றிலுமாக, அதாவது அது தவுடு பை பாட்டின்னு சொல்லி கன்வின்சிங்காக இருந்தது. ஆமாம் இல்லைன்னா அவங்க மனசில் யோசிக்க வேறு உங்கள் பையனே நீங்கள் உதாரணமாக்குறது. இதை விட ஒரு அப்நார்மலாக அவங்க யாரும் சொன்னதே இல்லை இது வரைக்கும். இப்போ நீங்கள் அது எதுவுமே ஒரு டாக்டராக இருந்தாலும் டிசீஸோட பொருத்தி பார்த்தீங்க, இல்லைன்னா இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு விஷயத்தோட அதை ரெடியாக இருக்காங்க சொல்கிறதுக்கு, கை தூக்குறாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப உங்கள் பையனை நீங்கள் ஒரு உதாரணமாக வச்சு இது ஒரு விஷயத்தில் வந்து அறிவியல் பூர்வமாக நீங்கள் விளக்குனதுங்கிறது. வேணா கிராஃபிக்ஸில் கூட நம்ம கிராஃபிக்ஸில் சினிமாவில் பார்த்ததை விடவும் ஒரு அப்நார்மலாக இருக்கார் உங்கள் பையன். அதை நீங்கள் ஒரு உதாரணமாக்கி நீங்கள் நார்மலாக ஆகிருக்கிறாருன்னு நீங்கள் சொன்ன செய்தி வந்து இந்த வாதத்துக்கு ஒரு ஒரு முக்கிய விஷயமாக நான் கருதுறேன். ரொம்ப நன்றி, சிறப்பு, மகிழ்ச்சி. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லுங்கள். பேய் இருக்குன்னு சொல்கிறவங்க, இந்த டாபிக் ஆல்ரெடி இங்கே கொண்டு வந்து வச்சவங்க, இன்ஃபார்ம் பண்ணவங்க வரும்போதே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். இல்லை இருங்க எல்லாத்துக்கும் சும்மா தாட்ட வேணாங்க. இல்லாதவங்க இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, இருக்குன்னு சொல்கிறவங்க தாராளமாக, இப்போ நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி தாராளமாக கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். நல்ல லாஜிக். இவங்க ஏன் கூட்டு வரலன்னா இல்லை, நீங்கள் ஏன் கூட்டு வரணும், இருக்கு கூட்டு வந்திருக்கலாமேங்கிறதா. சரிதான். ஒரு கதாநாயகனுக்குரிய மரியாதை அல்லது கதாநாயகனை மக்கள் கொண்டாடுவதற்கு காரணம் என்ன சினிமா பார்க்கும்போது அப்படின்னா, வில்லன் ஒருத்தன் இருந்தால் தான் கதாநாயகனுக்கு மரியாதையை. கதாநாயகன் அவன் பாட்டுக்கு வந்து சாகசம் பண்ணுறான், போகிறான் வரான், ஏதோ பண்ணுறான், சண்டை போடுறான்னா, யாரோட சண்டை போடுறான், எதுக்கு சண்டை போடுறான்னு தெரியாமல் இருந்தால் கதாநாயகனுக்கு எந்த மரியாதையுமே இருக்காது. அப்போ கதாநாயகன் யார் அப்படின்னா, ஒரு கொடூரமான வில்லனிடமிருந்து மக்களை பாதுகாத்தான் அல்லது தான் கூட இருக்கிற பாதுகாத்தான்னு சொல்லும்போது தான் கதாநாயகனுக்கான இமேஜ் பில்டப் எல்லாமே பெருசாக தெரியுது. அப்போ கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது என்னென்னா, கடவுள்னு ஒன்று எதுக்காக இருக்கிறாருன்னா, சாத்தான்னு ஒருத்தர் இருக்கிறான், அந்த சாத்தானிடமிருந்து மக்களை பாதுகாக்கணும்னா கடவுளால் மட்டும்தான் முடியும் என்பதனால்தான் கடவுளுக்கு ஒரு மரியாதை. அப்போ சாத்தானுங்கிற நம்பிக்கை, கடவுள் சாத்தான், பேய் பிசாசு கடவுள், இதோடு சேர்ந்து ஒரு முடிச்சு ஆரம்ப காலகட்டத்திலே இருக்குது. அப்போ கடவுளுக்கான மரியாதை, கதாநாயகனுக்கான மரியாதை வெள்ளடம் இருப்பது போல் கடவுளுக்கான மரியாதை எதை சார்ந்து இருக்குதுன்னு சொன்னால் சாத்தானை சார்ந்து இருக்குது. சாத்தானிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு கடவுள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.
அப்போ இந்த விவாதம் பேய் இருக்கா இல்லையா, கடவுள் இருக்கா இல்லையாங்கிற ரெண்டு விவாதமும் ஏறக்குறைய மனிதர்கள் தோன்றிய காலத்தில்தான் இருக்குது. இந்த விவாதத்தின் மையப்புள்ளியாக என்ன பார்க்கணும்னா, ஒரு நம்பிக்கை, கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் நல்லதுன்னு ஒன்று இருக்கும், நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்குங்கிற மனிதர்களில் கடவுள் பேய் குறித்த ரெண்டு நம்பிக்கையும் ஒன்றோடு ஒன்று முடிச்சு போட்டு இருக்கிறதுனால இந்த விவாதத்தின் முடிவாக வரணும்னா ஒன்று பேய் இல்லைன்னு வந்தால் கடவுள் இல்லைன்னு நீங்கள் சொல்லி ஆகணும், கடவுள் இல்லைன்னு சொன்னால் பேய் இல்லைன்னு சொல்லி ஆகணுங்கிற அந்த விவாதத்தை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும். அப்படிங்கிறது தான் இந்த விவாதத்தில் நம்ம கண்ட ஒரு உண்மை. இதில் வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பேய் இருக்கு அப்படிங்கிற தரப்பில் சிறப்பாக பேசுனதா விக்டரை பேய் இல்லைங்கிறவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பேய் இல்லைங்கிற தரப்பில் சிறப்பாக பேசுனதாக சதீஷ் பாரதியை பேய் இருக்குங்கிறவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க.